Hi viewers, welcome back to our channel. வாங்க சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பரோட்டா. இப்போ நான் பரோட்டா செய்யிறதுக்கு 400 கிராம் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன். இந்த சுகர் ஆட் பண்றனால நல்ல டேஸ்டாவும் பரோட்டா இருக்கும். அப்புறம் நல்ல பிரவுன் கலர்லயும் பரோட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நான் உப்பு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் உப்பு சுகர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையலாம். ஆக்சுவலி இது வந்து சப்பாத்திக்கு தேவைப்படுற தண்ணியை விட நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். சப்பாத்தி பதத்தை விட அதிகமான தண்ணியை தான் வந்து பரோட்டா மாவு இழுத்துக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். டோட்டலாக இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் 1.25 கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு தூவிக்கிறேன். மாவை தூவிட்டு நான் வந்து பரோட்டாக்கு பிசைஞ்ச மாவை இதில் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்ட போகிறேன். ஸோ இதனால் மாவு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்டாக இருந்த மாவு நம்ம திருப்பி திருப்பி இப்படியே உருட்டுறதும் பிசையும் பண்ண அது சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் நல்ல மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. உள்ளே கை வைக்கும்போது மாவு விரல் உள்ளே போகிற அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி மாவை கொஞ்சம் பிசையலாம். ஏன்னா பரோட்டா மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், மாவு ட்ரையே ஆகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம பரோட்டா பிசைஞ்சு மாவு வச்ச பிறகு அதுக்கு மேலே நம்ம ஈர துணி தான் போடுவோம். நான் பரோட்டாவுக்கு யூஸ் பண்ணுற இது எண்ணெய் மட்டும் இல்லை, எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக கலந்து அந்த மிக்ஸை தான் நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறேன். பரோட்டா பண்ணுறதுக்கு பரோட்டா மாவில் தேய்க்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நெய்யை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அது மட்டும் இல்லாமல் நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் எண்ணெயும் ஈக்குவலாக கலந்ததை தான் நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மாவை பவுலில் வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சதான். அப்போ தான் பரோட்டா மாவு வந்து காயாது. பரோட்டா மாவு காஞ்சதுன்னா பரோட்டா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஈர துணியை போட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ் மூடி வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பரோட்டா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மறுபடியும் அந்த மாவை நம்ம வெளியில் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு இந்த மாவை 2ஆக வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாவை நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து உள்ளே இழுத்து ஒரு உருண்டையாக உருட்டி நான் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து பிரிக்க போகிறேன். அப்புறம் நல்லா ரவுண்டாக உருட்டி நான் கீழே வைக்கிறேன். இப்படியே நான் வந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுக்க போகிறேன். பாருங்கள் நாம் எடுத்த மாவில் டோட்டலாக வந்து 10 பரோட்டாஸ் பண்ணலாம். இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ பரோட்டா காயக்கூடாது, நம்ம ஓனாக பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே காயக்கூடாதுங்கிறதுனால தான் அதுக்கு மேலே நம்ம ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு தூவிக்கிறேன். இப்போ மாவை தூவிட்டு நான் பரோட்டா மாவை நல்லா வந்து விரிக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து தின் லேயராக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தின் லேயராக கொண்டு வந்து விரிக்கணும். நாம் வந்து ஒவ்வொரு தடவை விரிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விரித்தா நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு சில ஓட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வரதான் செய்யும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து நல்லா விரிச்சிட்டோம், ஃபுல்லாக தின் லேயர் ஆக்கிட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பரோட்டா லேயராக வரும். பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து மாவை அப்படியே வந்து சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். அப்படியே சுருட்டி நான் சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி அந்த சைடில் உள்ள மாவையும் அப்படியே சுருட்டி நான் சென்டருக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 2 சைடில் உள்ள மாவையும் நம்ம சென்டருக்கு கொண்டு வந்து அப்படியே சுருட்டி கொண்டு வந்துடணும். ஸோ ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி நம்ம சுருட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து ரவுண்டாக சுற்றுறோம். இப்போ நான் சுற்றுற மாதிரியே நீங்கள் ரவுண்டாக சுற்றிட்டு அந்த ஜாயினை நீங்கள் அடியிலையும் விட்டுக்கலாம், இல்லை ஓரமாகவும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே நான் ஈரத்துணி வச்சு மூடி வச்சுருவேன். இப்போ நான் 2வது பரோட்டாவையும் அதே மாதிரி நான் தின்னாக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம தின் லேயர் ஆக்குவோம் அந்த அளவுக்கு பரோட்டா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி சுருட்டி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு எல்லாருக்கு மேலேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆனால் பரோட்டா ஹார்டாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேலே துணி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணல, ஃபஸ்ட்டு பண்ணதை எடுத்து நான் பரோட்டா பண்ண போகிறேன். இப்போ இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு நான் வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் இந்த பரோட்டாவே ரெடி பண்ணுறேன். பாருங்கள் கையோட இந்த பார்ட் வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து பரோட்டாவை வந்து நல்லா அழுத்தி பெருசாக்கலாம். ஸோ பரோட்டா எப்போவுமே வந்து ரொம்ப தின்னாலாம் இருக்காது, திக்காக தான் இருக்கும் லேயர். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் பரோட்டா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் லேயர் இதுலேயே தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு அடுப்பில் ஒரு கல் வச்சு அதில் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பரோட்டாவை போடுறேன். ஒரு 1 or 2 மினிட்ஸில் இந்த பரோட்டாவோட அடிப்பாகம் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ இதை நான் மாற்றி போடுறேன். பாருங்கள் பரோட்டா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்குமே நான் வந்து பரோட்டா ஆயில் மட்டும் யூஸ் பண்ணல, ஆயில் வித் நெய் ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பரோட்டா ரொம்ப வந்து மணமாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம இந்த பரோட்டா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 100 மில்லி ஆயில் வித் நெய் தேவைப்படும். அதே மாதிரியே நான் மற்ற பரோட்டாவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதே மாதிரியே நான் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் பரோட்டாவை மாற்றி ஒரு 3 தடவை மாற்றி போட்டிங்கன்னா பரோட்டா நல்லா வந்து செவந்து நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள் எல்லா பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் பரோட்டாவை தட்ட போகிறேன். அப்போ தான் அதோடய லேயர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள் பரோட்டாவோட லேயர்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.